அனைவருக்கும் வணக்கம். நேத்து நான் வெளியே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்ல ஒரு நாய் கழுத்துல சிகப்பு நூல்ல 2 ருத்ராட்சம் யாரோ அணிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாயுடைய நெற்றியில குங்குமத்தை யாரோ வச்சிருந்தாங்க. ஒரு ஆட்டோ பின்னாடி காலபைரவருடைய படத்தையும் நான் பார்த்தேன். இப்பெல்லாம் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸை கேட்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்துறது அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. அவங்கெல்லாம் மாறவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் நல்லா நிறைய பேர் மாறணும், அவங்கள புரிஞ்சிக்கணும், அவங்களுக்கு உணவளிக்கணும். நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்கன்னா அவங்க கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா சிகப்பு நூலால் ருத்ராட்சம் ஒரு 2 ருத்ராட்சம் அந்த மாதிரி கோத்து அவங்க கழுத்தில் கட்டி விடுங்க. கோவிலாக போய் சிவனை வழிபடுறவங்க, சிவனை கும்பிடுறவங்க, காலபைரவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செய்கிறவங்கெல்லாம் கூட இந்த ஜீவன்களை புரிஞ்சுக்காம அவங்கள நிறைய கொடுமைப்படுத்துறது, அவங்க மேலே வண்டி ஏற்றுறது அதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி ருத்ராட்சம் இறை சின்னங்களை எல்லாம் விபூதி குங்குமம் இதையெல்லாம் நீங்கள் வைக்கும்போது மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ருத்ராட்சம் அணிஞ்சாலே சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க மேலே கை வைக்கிறதும் அவங்கள கல்லால் அடிக்கிறதும் குறையும். இதை எல்லாருமே செய்யுங்க. நாய்களுக்கு உணவளிக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போறது, அவங்கள இலக்காரமா பாக்குறது இதெல்லாம் கூட குறையும். விபூதி கூட நீங்க அடிக்கடி அவங்க நெத்தியில வச்சு விடுங்க. விபூதியில பசுஞ்சான விபூதி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரிஜினலாவே கிடைக்கும். அதையும் வச்சு விடுங்க, குங்குமத்தையும் வச்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாரும் மாறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கும் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நிறைய நடந்தது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லலாம் விழுந்து இறந்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள எண்களால் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற அளவுக்கு மனுஷங்க நிறைய பண்ணியிருந்தாங்க. காஞ்சனா அப்படின்ற அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற ஆரம்பிச்சாங்க. அதனால நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட இவங்க வாழ்க்கையில நிறைய அற்புதத்தை, நிறைய நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால எல்லாருமே நாய்கள் கழுத்துல ருத்ராட்சத்தை அணிவிங்க. நாய்கள் அசைவம் சாப்பிட்றாங்களே அவங்க கழுத்துல அதை அணிவிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் அவங்களோட அன்பை தான் பார்க்குறாரு, அவங்களுடைய சாப்பாடை கிடையாது. கண்ணப்பர் கூட சிவபெருமானுக்கு அசைவம் படைச்சிருக்கிறாரு. அதனால அதெல்லாம் தப்பே கிடையாது. மனுஷங்களுக்கு எந்த கொடுமைகளும் யாரும் செய்யறது கிடையாது. ஆனா நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா எல்லா ஊர்கள்லையும் எல்லா தெருக்கள்லையுமே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் குறையும். அவங்க மேல இறை சின்னங்களை பயன்படுத்துங்க. நெற்றியில விபூதி குங்குமம் ருத்ராட்சம் இதையெல்லாம் அணிவிக்க முடிஞ்சவங்க அணிவிங்க. நிறைய பேர் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.